தளபதி விஜய் அவர்களோட கோத் திரைப்படத்தை விட அதிகமான திரையரங்க எண்ணிக்கையில் விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறது. அதனால் தளபதி விஜய் அவர்களோட கோத் திரைப்படத்தோட வசூலை ரொம்ப சீக்கிரமாக விடாமுயற்சி திரைப்படம் பிரேக் பண்ண போகிறது. அதனால் லைக்கா நிறுவனம் செம மாஸ்டர் பிளானை போட்டுக்கொண்டு வருகிறது. ஸோ அப்படி என்ன மாஸ்டர் பிளான், எப்படி கோத் திரைப்படத்தோட வசூலை விடாமுயற்சி திரைப்படம் பிரேக் பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் தளபதி ரசிகர்களுக்கும் இருக்க போகிறது, அஜித் ரசிகர்களுக்கும் இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது விடாமுயற்சி இந்த திரைப்படம் 2 வருஷம் உழைப்பு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். பொதுவாக அஜித் அவர்கள் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆனாலே தமிழ்நாடு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. முக்கியமாக அஜித் அவர்கள் திரைப்படங்கள் வருதுன்னா அந்த திரைப்படத்தோட எந்த திரைப்படமும் கிளாஷிக்கே வராது. இது அஜித்துக்கு மட்டும் இல்லை, தளபதி விஜய்க்கும் இருக்குது. போன டைம் கோத் திரைப்படத்துக்கு இந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ கோத் திரைப்படம் வருது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்ட அப்புறமா அந்த திரைப்படத்துக்கு கூட எந்த திரைப்படம் வராமல் இருந்துச்சு. இதில் கோத் திரைப்படத்துக்கு என்ன ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, கோத் திரைப்படம் தான் தமிழகத்தில் இருக்க எல்லா ஸ்க்ரீன்லேயும் ரிலீஸ் ஆச்சு. ஈவன் சிங்கிள் ஸ்க்ரீன், ஸ்மால் ஸ்க்ரீன், மல்டிப்ளெக்ஸ் அந்த மாதிரி எல்லா ஸ்க்ரீன்லேயும் ரிலீஸ் ஆச்சு. மொத்தமாக தமிழகத்தில் 1000 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. இந்த 1000 ஸ்க்ரீன்லேயும் கோத் திரைப்படம் மட்டுமே ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன திரைப்படங்களையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக போகிற திரைப்படங்களையும் தள்ளி வச்சிட்டாங்க. இப்போ அதே ஒரு நிலைமை தான் விடாமுயற்சி திரைப்படத்துக்கும் வரப்போகிறது. லைக்கா நிறுவனம் அதை தான் பண்ணியிருக்கு. ஸோ லைக்கா நிறுவனம் விடாமுயற்சி திரைப்படத்தை ரெட் ஜெயண்ட்டுக்கு கொடுத்ததற்கான முக்கிய காரணமே இதுதான். ரெட் ஜெயண்ட்டுக்கு விடாமுயற்சி திரைப்படத்தை கொடுக்கும்போது இதுக்கு முன்பு ஓடிக்கொண்டிருக்கும் திரைப்படங்களோட ஸ்க்ரீன் கவுண்டர், ஸ்க்ரீன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு விடாமுயற்சி திரைப்படத்தோட ஸ்க்ரீனை அதிகப்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போன டைம் கோத் திரைப்படம் 1000 ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆச்சுன்னா அதே மாதிரி விடாமுயற்சி திரைப்படத்தையும் தமிழகத்தில் 1000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணுவதற்கான பிளானில் இருக்காங்க. ஸோ கோத் திரைப்படம் ரிலீஸ் ஆனால் அடுத்த ஒரு வாரத்திலே இன்னொரு புதிய திரைப்படம் வந்ததால் ஸ்க்ரீன் கவுண்ட் கொஞ்சம் பிரிந்தது. ஆனால் விடாமுயற்சி திரைப்படத்துக்கு அந்த மாதிரி இல்லை. பிப்ரவரி 6ஆம் தேதி விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுதுன்னா அடுத்த 16 நாட்களுக்கு எந்த பெரிய ஹீரோ திரைப்படமும் வெளியாகாது. அதனால் விடாமுயற்சி திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது எல்லாமே லைக்கா நிறுவனம் கணித்து தான் லைக்கா நிறுவனம் ரெட் ஜெயண்ட் நிறுவனத்துக்கு விடாமுயற்சி கொடுத்துருக்கு. ஸோ இப்படி கணக்கு வச்சு பார்க்கும்போது தளபதி விஜய் அவர்களோட கோத் திரைப்படத்தை விட அதிக நாட்கள் அதிகமான ஸ்க்ரீனில் ஓடக்கூடிய ஒரே திரைப்படம் விடாமுயற்சி திரைப்படம் தான். இதனால் கோத் திரைப்படத்தோட வசூல் பிரேக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கோத் திரைப்படம் ரிலீஸ் ஆன முதல் நாள் மட்டுமே 126 கோடி உலகம் முழுவதும் கலெக்ஷன் பண்ணுது. நம்ம உலகம் முழுவதும் வேற டாபிக் பேசலாம். தமிழகத்தில் மட்டுமே 34 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணுது. சில பேர் 40 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கலெக்ஷன் விடாமுயற்சி பிரேக் பண்ணுமான்னு கேட்டால் ஃபஸ்ட் டே கலெக்ஷனை பிரேக் பண்ணுவது சந்தேகம் தான். ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் கலெக்ஷன் பெருசாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கோத் திரைப்படம் தமிழகத்தில் மட்டும் 250 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் மட்டுமே. ஸோ விடாமுயற்சி திரைப்படம் இந்த 250 கோடியை ரொம்ப சீக்கிரமாக கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் அந்த 300 கோடி வசூல் உலகம் முழுவதும் இல்லை, தமிழகத்தில் மட்டுமே 300 கோடி வசூல் கலெக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீன் கவுண்ட்டு தான் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுது. ஸோ இது எல்லாமே நடக்கணும்னா விடாமுயற்சி திரைப்படத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் கிடைக்கணும். அட்லீஸ்ட் கொஞ்சம் பாசிட்டிவ் கொஞ்சம் நெகட்டிவ் கிடைச்சா கூட இந்த ஒரு சாதனை பிரேக் பண்ணிடும். ஆனால் படத்துக்கு நெகட்டிவான விமர்சனம் கிடைத்தால் இந்த ஒரு சாதனை பிரேக் பண்ணுவது ரொம்ப சந்தேகம் தான். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் ஃபஸ்ட் ஷோவோட ரிவ்யூவில் நமக்கு தெரிந்துவிடும். முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த திரைப்படத்தை கொண்டாடுவாங்களா அப்படிங்கிற பயம் இப்போ வரைக்குமே படக்குழுவுக்கு இருக்குது. அது எல்லாமே படம் ரிலீஸ் ஆகி 1 டேயில் நமக்கு தெரிந்துவிடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படி தளபதி விஜய் அவர்களோட கோத் திரைப்படத்தை விட அதிகமான திரையரங்க எண்ணிக்கையில் விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறது. அதனால் தளபதி விஜய் அவர்களோட கோத் திரைப்படத்தோட வசூலை ரொம்ப சீக்கிரமாக விடாமுயற்சி திரைப்படம் பிரேக் பண்ண போகிறது. அதனால் லைக்கா நிறுவனம் செம மாஸ்டர் பிளானை போட்டுக்கொண்டு வருகிறது. ஸோ அப்படி என்ன மாஸ்டர் பிளான், எப்படி கோத் திரைப்படத்தோட வசூலை விடாமுயற்சி திரைப்படம் பிரேக் பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான்
தளபதி ரசிகர்களுக்கும் இருக்க போகிறது, அஜித் ரசிகர்களுக்கும் இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது வந்து விடாமுயற்சி இந்த திரைப்படம் வந்து 2 வருஷம் உழைப்பு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். பொதுவாக வந்து அஜித் அவர்கள் திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆனாலே தமிழ்நாடு வந்து திருவிழா மாதிரி வந்து கொண்டாடுவாங்க. முக்கியமாக வந்து அஜித் அவர்கள் திரைப்படங்கள் வருதுன்னா அந்த திரைப்படத்தோட எந்த திரைப்படமும் கிளாஷிக்கே வந்து வராது. இது அஜித்துக்கு மட்டும் இல்லை, தளபதி விஜய்க்கும் வந்து இருக்குது. போன டைம் வந்து கோ திரைப்படத்துக்கு இந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ கோ திரைப்படம் வருது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்ட அப்புறமா அந்த திரைப்படத்துக்கு கூட எந்த திரைப்படம் வராமல் இருந்துச்சு. இதில் வந்து கோ திரைப்படத்துக்கு என்ன ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, கோ திரைப்படம் தான் தமிழகத்தில் இருக்க எல்லா ஸ்க்ரீன்லேயும் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஈவன் வந்து சிங்கிள் ஸ்க்ரீன், ஸ்மால் ஸ்க்ரீன், மல்டிப்ளெக்ஸ் அந்த மாதிரி வந்து எல்லா ஸ்க்ரீன்லேயும் ரிலீஸ் ஆச்சு. மொத்தமாக தமிழகத்தில் வந்து 1000 ஸ்க்ரீன்ஸ் வந்து இருக்குது. இந்த 1000 ஸ்க்ரீன்லேயும் வந்து கோ திரைப்படம் மட்டுமே வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன திரைப்படங்களையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக போகிற திரைப்படங்களையும் வந்து தள்ளி வச்சிட்டாங்க. இப்போ அதே ஒரு நிலைமை தான் வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கும் வரப்போகிறது. லைக்கா நிறுவனம் அதை தான் வந்து பண்ணியிருக்கு. ஸோ லைக்கா நிறுவனம் விடாமுயற்சி திரைப்படத்தை வந்து ரெட் ஜெயண்ட்டுக்கு கொடுத்ததற்கான முக்கிய காரணமே இதுதான். ரெட் ஜெயண்ட்டுக்கு விடாமுயற்சி திரைப்படத்தை வந்து கொடுக்கும்போது இதுக்கு முன்பு ஓடிக்கொண்டிருக்கும் திரைப்படங்களோட ஸ்க்ரீன் கவுண்டர், ஸ்க்ரீன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு விடாமுயற்சி திரைப்படத்தோட ஸ்க்ரீனை வந்து அதிகப்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போன டைம் வந்து கோ திரைப்படம் 1000 ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆச்சுன்னா அதே மாதிரி வந்து விடாமுயற்சி திரைப்படத்தையும் தமிழகத்தில் வந்து 1000 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ணுவதற்கான பிளானில் வந்து இருக்காங்க. ஸோ கோ திரைப்படம் ரிலீஸ் ஆனால் அடுத்த ஒரு வாரத்திலே வந்து இன்னொரு புதிய திரைப்படம் வந்ததால் ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து கொஞ்சம் வந்து பிரிந்தது. ஆனால் வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கு அந்த மாதிரி இல்லை. பிப்ரவரி 6ஆம் தேதி வந்து விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுதுன்னா அடுத்த 16 நாட்களுக்கு எந்த பெரிய ஹீரோ திரைப்படமும் வெளியாகாது. அதனால் வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது எல்லாமே வந்து லைக்கா நிறுவனம் கணித்து தான் வந்து லைக்கா நிறுவனம் வந்து ரெட் ஜெயண்ட் நிறுவனத்துக்கு விடாமுயற்சி வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்படி வந்து கணக்கு வச்சு பார்க்கும்போது வந்து தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படத்தை விட அதிக நாட்கள் வந்து அதிகமான ஸ்க்ரீனில் வந்து ஓடக்கூடிய ஒரே திரைப்படம் வந்து விடாமுயற்சி திரைப்படம் தான். இதனால் வந்து கோ திரைப்படத்தோட வசூலை பிரேக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து கோ திரைப்படம் ரிலீஸ் ஆன முதல் நாள் மட்டுமே 126 கோடி வந்து உலகம் முழுவதும் கலெக்ஷன் பண்ணுது. நம்ம உலகம் முழுவதும் வந்து வேறு டாபிக் வந்து பேசலாம். தமிழகத்தில் மட்டுமே வந்து 34 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் வந்து பண்ணுது. சில பேர் வந்து 40 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கலெக்ஷன் வந்து விடாமுயற்சி பிரேக் பண்ணுமான்னு கேட்டால் ஃபஸ்ட் டே கலெக்ஷனை பிரேக் பண்ணுவது சந்தேகம் தான். ஆனால் வந்து அடுத்தடுத்த நாட்களில் வந்து கலெக்ஷன் வந்து பெருசாக வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து கோ திரைப்படம் தமிழகத்தில் மட்டும் இந்த 250 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் மட்டுமே. ஸோ விடாமுயற்சி திரைப்படம் இந்த 250 கோடியை வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் வந்து அந்த 300 கோடி வசூல் வந்து உலகம் முழுவதும் இல்லை, தமிழகத்தில் மட்டுமே வந்து 300 கோடி வசூல் வந்து கலெக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீன் கவுண்ட்டு தான் வந்து விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுது. ஸோ இது எல்லாமே நடக்கணும்னா வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து கிடைக்கணும். அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் கொஞ்சம் நெகட்டிவ் கிடைச்சா கூட இந்த ஒரு சாதனை வந்து பிரேக் பண்ணிடும். ஆனால் படத்துக்கு நெகட்டிவான விமர்சனம் வந்து கிடைத்தால் இந்த ஒரு சாதனை வந்து பிரேக் பண்ணுவது ரொம்ப 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 சந்தேகம் தான். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் ஃபஸ்ட் ஷோவோட ரிவ்யூவில் வந்து நமக்கு வந்து தெரிந்துவிடும். முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த திரைப்படத்தை கொண்டாடுவாங்களா அப்படிங்கிற பயம் இப்போ வரைக்குமே படக்குழுவுக்கு இருக்குது. அது எல்லாமே வந்து படம் ரிலீஸ் ஆகி 1 டேயில் வந்து நமக்கு வந்து தெரிந்துவிடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற